மக்களே பாருங்க மக்களே, மாதங்கள்ல மழைய பாருங்க மக்களே. என்னப்பா இந்தாங்க நேஷனுக்கு எங்களோட ஒரு கிஃப்ட் செய்யும். உங்களோட சனத்துல இருந்து முதலாக நாள் எங்கள்கிட்ட இருந்து வர கிஃப்ட் தான். நேசனை பாருங்க சரியா பாருங்க மக்களே, பாருங்க. நீங்க வீடியோ பார்த்தீங்களா? அப்புறம் சிரிக்கிறாளே மக்களேன்னு சொல்ல. என்ன $49 என்றால் 515. ஓ மை காட், 15,000. உங்களுக்கு நாங்கள் இந்த உதவியை செய்கிற இந்த கொஞ்சம் பேருக்கு பொறுக்கையெல்லாம் தான் கிடையாது போலங்க. இந்த உங்களோட கதையில் வந்து அப்புறம் கதை சொன்னிக்க அவைகளுக்கு இந்த உதவி செய்கிறபடி நான் என்ன கேட்குறேன். நான் சொன்னேன் தெரியாது, இந்த யூடியூப் வழியெல்லாம் போட்டு அதை செய்கிறாங்களாங்கிட்ட கொண்டு அவைக்கு ஏன் திரும்ப போய் செய்வான் அவன் என்ன கேட்குறேன். என்ன சொல்லு நேசன், இந்த வீடியோ பார்த்தீங்களே எப்படி இருக்கு? என்ன ஒரு மாதிரி சொல்கிறேன் நல்லா இருக்காங்க. ஏன் சிரிச்சு சொல்கிறேன். ஒரு கடைக்கு கூட்டி கொண்டு போகிறார் உடுப்பு எடுக்கிறாரு, அவரும் சும்மா கொடுக்குறாரு உடுப்பான். இது வந்து மக்களே பாருங்க மக்களே, இது வந்து ஒரு நுணுக்கமான வேலையினாலே தான் ஆள்கிட்ட கொடுத்துக்கூடாது. திறமையை பாராட்டணுமோ இல்லையா? தனியாக யோசிச்சுப்பாங்க. எங்கே தனியாக சைக்கிள் ஓடிக்கொண்டு கேமரா பிடிச்சோண்டு என்ன வரப்புற நீ என்ன வரப்புற டாக்டரோ? என்னடி வாய்க்கு வந்த ஆடுகள் சொல்றீங்க? டாக்டர்னா என்ன டாக்டர் வரப்புறேன்? மாட்டு டாக்டரோ மனுஷரை பார்க்குறேன். ஏன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்? அதே மாதிரி நாளைக்கு வளவையும் வளர்ந்து என்னென்ன மாதிரி வந்து என்னென்ன செய்கிறாளே ஏன் என்ன எங்களுக்கு கேஸ் போடுறீங்களோ ஏன்னா இந்த தூணைன்னு சொல்லுவாங்க. இதோட போகிறதுக்கு இந்த பிளைட் என்ன வரப்போகுது? பிளைட் என்ன வரப்போகுது? கேட்டு ஏனண்டு பிளைட்டு வரப்போதா? அன்றைக்கு நான் சொன்னால விஷயம் உண்டு. அப்போ இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டேன்டா. பிறகு நான் ஒரு 4-5 பேருக்கிட்ட இந்த கதையை கதைக்குள்ள அதில் 4 பேரில் ஒரு 3 பேர் வந்து சொல்லிச்சுன்னா இது உங்களோட விளையாட்டாக தான் இருக்கணும். சரி உண்மையாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் தான் சொல்லி அப்படி செஞ்சுருக்கலாம்னா உலகத்தில் ஒன்று வந்து விட்டு போட்டு இதை இப்படியே விட்ட மாட்டேது ஒரு பால் அடைஞ்ச கட்டமாக போய் கடைசியாக முதலாக என்ன வரும் நினைக்கிறீர்கள்? வீடு பாவிக்காம நாங்கள் இருந்த நிலைமைக்கு 3 நாள் நீங்கள் விளையாட்டு சத்தியமாக வீடியோக்காகவோ எல்லாரும் அணுங்க என்ன உங்கள்ட்ட அழுது காரியம் போறேன்னா அது மனசுல இருக்கிற வேதனை சிலது நினைச்ச உடனே அழுக என்ன அறியாம பெருகுது வந்திருக்காட்டி 3-4 நாளைக்கு பிறகு எங்களோட வாழ்க்கை நாங்கள் செத்து மண்ணோட மண்ணா போயிருப்போம். என்னவோ ஏதோ எல்லாம் நடந்திருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் நேசன். ஓகே, அப்போ நேசனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து ஒரு சில பேர் அந்த வீடியோக்கள் ஒரு சில பேர் இல்லை பார்த்துருப்பீங்க. அதுக்கான பேர் வந்து மக்களே பாருங்க மக்களே, மாதங்கள்ல மழைய பாருங்க மக்களே. ஏன்னப்பா சொல்லுங்க, என்ன பிடிச்சாதான் நாங்க சொல்லுங்க. ஒரு நூலகம் இப்ப அந்த பாட்டு ஞாபகம், அந்த பாட்டு பிடிச்சோடியதான். அதே மாதிரி மக்களே அடாத மழை மாதங்கள்ல பாருங்கோ, மழை விட்டாதான் நான் வீடியோ எடுப்பேன், இல்லாட்டி பாட்டுகளுக்கு பெறுவேன். என்னண்டு என்ன சாமான் இது என்ன சொல்றது, அந்த பாட்டுகளுக்கு நீங்க செய்யறது பிரச்சனை இல்லையானு, ஆனால் கொஞ்சம் தெரியாது அது சம்பந்தமான இஷ்யூகள் வேறலாம். அதனால எங்களோட ஒரு அட்வைஸ் அதுகளை அந்த சோசியல் மீடியாக்கள்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். சரி, இப்போ வந்து நாங்கள் நேசன்னா யாழ்ப்பாணம் வந்து போகிறோம்னு சொல்லக்குள்ள வந்து சுண்டுக்குழி பிள்ளைகள்கிட்ட அந்த வீட்டலுவலுக்கு கொண்டே காசு கொடுக்கோமேன்னு சொன்னா வெயில் இருக்குது. அவங்க வேலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கு காலையில் அந்த மண் பறிச்ச படம் வந்து போட்டோம். அப்போ வந்து காசு கொடுக்கணும் இருக்குது. அதே நேரம் பார்சல் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மணிக்குள்ளே போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும். என்ன முடிக்கல சரியா? நீங்கள் அந்த இந்த வியூ சேனலில் வீடியோ வரும் பாருங்க, அப்படி பார்த்தீங்களோ தெரியாது. அப்போ சரியா 3 மணிக்கு நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு உள்ளட்டு அந்த ஃபாரின் பார்சல் யூனிட்டுக்கு போக 3 ஆயிடுது. அப்போ போனால் அவங்க நேரத்தை பார்த்துட்டு இதுக்கு அப்புறம் எடுக்கலான்னு சொன்னாங்க வந்து. அப்போ இன்றைக்கு வந்து நான் ஒரு 2:55க்கு 2:59 போக கொண்டு ட்ரை பண்ணால் இன்றைக்கு கொஞ்சம் மேலே ஆளை வந்து டிலேயாக போச்சு. அதால் கொஞ்சம் நாங்கள் டிலே பண்ணி தான் போகிறோம். டிலே பண்ணி போகிறோம் மீன்ஸ் இனி அங்கே போகிறது இல்லை. அப்போ கொஞ்சம் ஷாப்பிங் செய்ய வேண்டியிருக்குது, வந்துட்டு வீட்டுக்கு டைல்ஸ் கொஞ்சம் வேண்டியிருக்குது. அதே நேரம் அந்த நிலைக்கு அடிக்கிற அந்த டையல் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கிறதால நாங்கள் வந்துட்டு ஜெஃப்னாக ஒரு ஷாப்பிங்கும் வந்து போகிறோம்.
அப்போ இவ்வளவு விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணி உள்ளடக்கியதாக ஒரு அறிமுகம் கொண்டு கொடுங்க. நான் சொன்ன அவ்வளோ விஷயத்தை அவங்க உள்ளடக்கி இன்றைக்கு நானும் கிருஷ்ணான குறுப்புமே சேர்ந்து இன்றைய ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங்குக்கு போகிற ஒரு பிளானுக்கு போட்டிருக்கிறோம். அதோட அந்த சுண்டுக்குழி பிள்ளையினுடைய அந்த நிதி பிரச்சனையை கொடுத்து போட்டு விட்டுட்டு ஷாப்பிங்கு முடிச்சு போட்டு விட்டு வர்றதுக்காக இருக்கிறோம். சரி, நான் இது வந்து ஈக்குவலைசர் உங்களோட அந்த குரலுக்கு ஆடு. அப்போ வந்து விளக்கிட போகிறோம். அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை வந்து 3 விதமான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூமுக்கு வந்துட்டு டைல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சு நிறைய நாள் ஆகிட்டுது. அப்போ அந்த நிலைக்கு வந்துட்டு வாட்டர் பேஸ்ட் தான் இப்போ வந்து எல்லாருமே பாவிக்கிறது. என்ன அது வந்துட்டு அந்த தேக்கின்ற கலருக்கே விற்கிது. அப்போ அதை வந்து நாங்கள் சும்மா அடிக்க முடியாது. இப்போ கனகாலங்கிட்ட அந்த காஞ்சபடியாக அதை வந்து நல்ல பேப்பர் போட்டு நல்லா வெட்டி நல்லா பொலிஷ் பண்ணி தான் வந்து எடுக்கணும். அப்போ அந்த வேலை வந்து ஒரு பக்கம் போய் கொண்டிருக்குது. அதே நேரம் மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னுக்கு அந்த பால்கனிக்கு வந்துட்டு ட்ரைலிங் அடிக்கிறதுக்கான தூண்கள் வந்துட்டு போட்டுட்டு, அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுக்கு அந்த ஃப்ளட்டும் வந்துட்டு பூசி கொண்டிருக்காங்க மேசனாக்கள். அப்போ 3 விதமான வேலை நடக்குது. அப்போ அதையும் வந்து நான் உங்களுக்கு நோமலாக காட்டிக்கொண்டு என்னென்னு சொன்னால் இப்போ எஸ்கேபி சேனலில் எங்களோட வீட்டு அப்டேட்டில் எல்லாம் நோமலாகவே நாங்கள் போடுறதால இதில் நான் காட்டுறதில்லை. இருந்தாலும் இந்த வேலை டைமில் என்னடா இவ்வளோ மிஷின் சத்தம் கேட்குன்னு நீங்கள் யோசிப்பீங்களோ இல்லையோ? என்ன யோசிச்சிங்க? மிஷின் சத்தம் கேட்கணும் யோசிக்கிறேன். என்ன போய் பார்த்துக்கலாம் தான் என்ன கேட்குறது? கால் இப்போ ஈரையிலாம் படிக்கல என்னப்பா நீங்க அழுவீங்க. இப்ப தப்ப என்ன நான் சொல்றேன், அப்படி அழுகானு மட்டும் இந்த தெரியும் எனக்கு. நான் அழுகிறேன் தெரியாது. உண்மை கதை உண்மை கதை. நீ அப்ப சித்தமா நடிங்க. ஓகே, அப்ப நாங்க வந்து இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா லைட்டா அவங்களை காட்டிக்கொண்டு அப்படியே விளக்கிட்டு சுண்டுக்குழி பிள்ளையிட்ட வீட்டை போயிட்டு வந்துட்டு அவங்களோட அந்த வீட்டு வேலை திட்டம் என்ன நிற்குது அப்படின்றத பார்த்துக்கொண்டு என்ன சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண அந்த ஜெர்மன் அண்ணா, அதாவது அவர்கிட்ட பட்ஜெட் மாதிரி போனதாலையும் சேம் டைம் அவர்கிட்ட மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அதை முடிஞ்சாலையும் வந்துட்டு அவர் அதை ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் பண்ணதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் இணைஞ்சிருந்தார். வந்து அண்ணாவா அக்காவை தெரியாது, டேனியல் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் அவங்க ஒரு 1 லட்சம் கொண்டு வந்துட்டு பங்களிப்பு செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து ஃபைனலாக ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் வந்து நான் யாருமே போஸ்ட் பண்ண மாட்டேன், வந்து உங்களுக்கு விரும்பினா நீங்கள் வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் வந்து அவங்க ஃபோன் பண்ணி காய்ச்சாங்க. என்னதான் இருந்தாலும் என்னதான் பெருசாக போட்டாலும் என்னத்தை தான் செஞ்சாலும் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற வீடு கடைசி காலத்துக்கு 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்துட்டு உதவியாக இருக்கும் தானே. அதால் தாங்களும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அந்த ஏர்போர்ட்டுக்கு போயக்குள்ள அப்போ நான் சொன்னேன் தாராளமாக, நான் ஒரு நாளும் அதை தடை செய்கிற இல்லை, நீங்கள் தாராளமாக செய்யலாமான்னு. அது பிறகு நான் அவங்களோட இன்னும் கதைக்கல. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவங்களோடைய கதைச்சு நான் அந்த உதவிகளை அரேஞ்ச் பண்ணணும். எதுவை காணத்தான் ஞாபகம் வருது என்னென்றால் நேற்று வந்து சுவிஸ்லேருந்து கதைச்ச அம்மாக்கள் வந்து என்னை கேட்டாங்க, அது யார் உங்களோட அந்த ஒரு பொடியன் ஒருதன் கவர கொய்யன் உண்டு கவர கொய்யன்னு கேட்டா சரியா? அப்போ நான் எனக்கு சிரிப்பதுட்டு நான் கவர கொய்யன் இல்லை கவர கொய்யாண்டு. ஏன்னு கேட்குறீங்கன்னு சொல்ல, அது வந்து அப்படி நீங்கள் அந்த பொடியனை கவர கொய்யான்னு சொல்கிறீங்க. அந்த பொடியன் வடிவில் அடுமான நல்ல ஒரு வளர்ந்த பொடியன் தானே. சரி, என்ன அவனும் ஒரு வளர்ந்த பொடியன் தானே. நாளைக்கு அவனுக்கும் ஒரு இது இருக்கல்லோ, யாரும் பார்த்து அவனை கவர கொய்யாரு கூட அவன் மேன மோகலா வேதனைப்படும். சின்ன பொடியன் தானே நேசனையை பார்த்து கூட தான் சொல்றேன் கோவிக்கிறேன் இல்லை தானே. அப்ப இன்னைக்கு நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை தான் செய்ய போறோம். ஸோ வந்துட்டு பாருங்க. அதே நேரம் உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? இந்த மேக் வேணாம். எனக்கு நீங்க இருக்குன்னு சொன்னீங்க மேக்கு, அந்த மேக்கு தான் விளையாட்டு பாரு. இந்த மேக்கு வேண்டாம், வேற மேக்கு தேட்டாம். நல்லதான் உங்களுக்கு தர வேணாம். நல்ல வேணாம் எனக்கு, நல்ல வேணாம் எனக்கு. நீங்க இப்போ தற்போது பாய்க்க மாதிரி பயர் மேக்கு தான் நீங்க தற்போது பாய்க்கிற மாதிரி பயர் மேக்கு சரியா?
அப்ப நேசன்னைக்கு இப்ப வயர்மைக்கு தர்றேன்னா அந்த கபட்டுக்கு போனா இப்ப திருப்பி குளிக்கணும் மேடம். அது கொஞ்சம் நான் கொஞ்சம் கரைச்சல் இருக்கிறது. நான் எடுக்க நீங்க வாங்க காட்டுங்க, இதுக்கு வைக்கிறேன் காட்டுங்க. அதுதான் மற்றது கபட் எல்லாம் காட்டுதான். இது என்ன வேண்டாம் எனக்கு ஆனா வாயில கண்ட வாட்டுக்கு வரும் கதைச்சாலும் பிரச்சனை. வாங்க ஒரு டிரைவர் கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு பல விலையில இருக்குது. என்னோட மைக் வந்து 1000ல இருந்து 50,000ல இருந்து 1 லட்சத்துல 1.5 லட்சம் மட்டும் இருக்குது. உங்களுக்கு எந்த விலைக்கு 1000 பேர் பாய்க்கிறதே தானே. அதான் சரி 1000 ரூபா நீங்க பாய்க்க அது 800 குவாலிட்டி எங்கள்கிட்ட வரும்போது 7,500 ரூபா. 7,500 காய கொண்டாங்க வாங்க நீங்க காய கொண்டாங்க வேற பொக்கெட்டுக்கு காய வச்சு பின்னுக்கு சொரிஞ்சா இதை அப்படிங்க ஒன்று காசு. இனி என்னப்பா இனி நீங்க யூடியூப் சேனல் வந்துட்டீங்க. இனி உங்களுக்கு காசு எல்லாம் பெருசா தெரியாது. 1000 2000 3500 இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன செய்வோம்டா, இப்ப வந்து இந்த மெக்கின நீளம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போன்ல அடிக்கிறதுல இருந்து வாயில கதைக்கிற வரைக்கும் இருந்தா அது 2 எடுத்தார். ஏன்னா 35 வந்து இந்த ஜோக்க வந்தது. ஆனா வயர்மே கொண்டுதான் அவனுக்கு தெரியா ஒண்டை கொடுக்க போறான். எடுத்துட்டோம் மைக்குவார் சரியா. ஓ இது நல்ல நல்ல விளையாட சாமான கிடையாது. ஓ நேஷனாக $49 என்றால் 515. ஓ மை காட் 15,000 வருது. இதை வச்சு மட்டும் எடுத்துடா. இது 15,000 கடும்புல மட்டும் எடுத்துடா. சொன்ன மாதிரி இங்கோண்டா நேசன் போனுக்கு போடக்கூடிய மாதிரி இல்லை வேணும். அதுதான் அடுத்த வச்ச போன கொண்டா கடவுளே சொன்னா. ஆனா அது வராது சாமான். இது நீங்க வேண்டியே இருக்கும். பின் என்னட்ட இல்லை. இத வந்து நேசனா நீங்க இங்க மக்களே பாருங்க மக்களே மலையண்டைக்குள்ள இப்ப என்ன விளக்கம் என்றால் இதை நீங்க மலையக்க நினைய விடக்கூடாது. சரியோ மக்களே பாருங்க மக்களே மலையண்டு காட்டைக்குள்ள இதை கலட்டி வச்சுட்டு சும்மாங்க வரும். இவ்வளவு நீளம் பெரும் அதான் பெரும் போல வீட்டை சுத்தி ஒரு ரவுண்ட் போலாம் போல. புரிய என்ன இனி நேசன் அண்டேனா சரி அது காணும். இது பொறுவார் $50 டிஸ்கவுண்ட் போட்டா 7,500 தரலாம். ஆனா இது இப்ப இதுவுமே இங்க வேண்டா 100 ரூபாய்க்கு இருக்க மாட்டோம். ஆனா இது நல்ல சாமானே இருக்கும். அதான் இந்த விலை. அதான் அதான் எந்த ரசம் நான் குடிச்சிட்டேன். ரசம் இருக்காங்க அண்ணாக்கோ. ஓ நேசன இங்க விளையாட்டானே இப்ப எங்களுக்கு எதுவும் ஃப்ரீயா வந்தாதுங்கிட்ட அருமை எங்களுக்கு தெரியாது. சரிதானே இப்ப நான்லாம் இதெல்லாம் இப்ப கனகாலமா வச்சு கொடையதான் தேவைப்படுறாங்களுக்கு பங்கெடுத்தார். இது உங்களுக்கு இப்படி வயர் வேணுமா மற்ற வயர் இல்ல எங்கடைய மாதிரி வேணுமா? உங்கள மாதிரி இருந்தா எங்கடைய மாதிரி உங்களை நீங்க வச்சு போட என்ன விலை கிடைத்தீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு? 45,000. அந்த மெக் என்ன விலை சொல்லுங்க? ஆகும் என்ன விலை நாங்க வச்சுக்க மெக் என்ன விலை சொல்லுங்க? என்ன விலை சொல்லுங்க. எனக்கு தெரியாது. 1.5 லட்சம் ரூபா. அந்த மைக்கு இந்த போன சப்போர்ட் பண்ணாதையா. காசு பெருசு இல்ல விளங்கா. இப்ப நான் இப்படி கேட்க செலவு என்ன தெரியுமா உங்க நோண்டி ஆகிற நினைச்சிருக்கீங்க. காசு பெருசு இல்ல. காசு பெருசுல அந்த மைக்கு வந்து சப்போர்ட் பண்ண விளங்குதா. படிப்படியாதான் இந்த ஆரம்ப காலத்து வீடியோ எடுத்துப்பாங்க. 800 ரூபா மைக்கு 50 நாளுக்கிட்ட காசு சேர்த்தான் வேண்டி நான் மைக்கு வேண்டி எடுத்தேன். அது மைக்கு இல்லாத வச்சு நான் வந்து பாவிச்சேன் விளங்குது. அதால இதுக்கு நெஞ்சா சாமான் போல பின்னால் வந்தா நேசனை கதைச்சானா. ஓ கிடாக்கு சாமான். ஓமா இங்க சாமான். ஐயோ ஐபோன் மற்ற கிடக்கு நினைக்கிறேன். இவர்கிட்ட விளையாடுவேன் பொட்டியில ஓட்டோட கிடக்கா ஒன்று அங்கடாது எங்கடா ஓட்டோ 2 செம்மறி. அது இது அடிக்கிறா. இது டைப் சி. இது ஐபோன்.
உனக்கு இப்படி வச்சு காட்டுறேன் சரி. ஆனா உனக்கும் மூளை மந்தம்ன்ற சரியா சரியா யாரோ சரியா தான் கணிச்சு சொல்லிக்காங்க. இதே சொல்லுவோம் ரெண்டு இது சரியாடா. இது அது அடாப்டடா மேக்கில அதை இது கடிச்சு போட்டு ஐபோன் கிடைக்கிறது. அப்ப நேசன் நீங்க ஒண்ணு செய்யுங்க, உங்களோட புதுசா எடுத்த போன் இருக்குல்ல அது அக்கறை கொடுத்துட்டு அக்கறை ஐபோன் பண்ணிடணும் கொஞ்ச நாள் புரிய சொல்லுங்க. என்ன வண்டி காட்டுறாங்க நீங்க ஏஞ்சிதாங்க இதை தாங்க நீங்க அப்படியே ஏஞ்சே நம்ம இது இது நல்ல இது நாங்கள் எடுத்து போட்டு கொடுப்போமாடா. தேவையில்லை நல்ல சாமான் ஐபோன் இல்லை. இது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஐபோன் பண்ற டைம் பார்ப்பேன் சரியோ. அப்போ இந்தாங்க நேஷனுக்கு எங்களோட ஒரு கிஃப்ட் சரியோ. உங்களோட சேனத்துல வந்து முதலாக நாள் எங்கள்கிட்ட இருந்து வர கிஃப்ட் இதை கொண்டே போடுறேன். அப்புறம் கிருஷ்ணன் அந்த கிஃப்ட் அடுத்த வீடியோவில் போடத்தானே அப்படி நான் சொன்னேன் ஐடியா வந்துட்டு போடத்தானே வேணும். என்ன போடக்கூடாது என்னங்க தலைவர் பார்த்து சொல்லுங்க எல்லாமே போடத்தானே வேணும். குவாலிட்டி சர்டிஃபிகேட்ல இருந்து சாடாயம் கிடையாது, அதையும் வச்சுக்கொள்ளுங்க சரியா. நான் மேலே வேலையை பார்த்துக்கணும். என்ன வரப்பீங்க நேசன் நீ வாங்க உங்களுக்கு ஏழாண்டுமாங்க. நீங்கள் செஞ்சாதான் வீடியோ நல்லா இருக்குமா. இன்னும் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணுமாப்பா. இன்னும் எவ்வளோ வீடியோ செய்யக்கூடாது. பாருங்க மக்களே, அண்ணன் வீட்டு வேலையை பாருங்க மக்களே காட்டுங்கம்மா. அது மேலே ஒன்றும் பாங்க அவ்வளோ மக்களை பாருங்கள். கிருஷ்ணா அண்ணனுடைய வீட்டு வேலையை பாருங்கள். என்ன மாதிரி செய்யணும்னு பாருங்க அண்ணான வீட்டு வேலையை மக்களே. பாருங்கள் மக்களே, கிருஷ்ணா அண்ணன் வீட்டு வேலையை பாருங்கள். அண்ணா வீடு கட்டுப்படுது பாருங்கள். இப்ப கட்டுப்படையில இப்ப ஒட்டுப்படுதப்பா. ஆனா இதுவும் நல்லா கிடக்கு என்ன இதுண்ட மெட்டு இருக்குதா. இதே மெட்டு இருக்குது இல்லையா. ஓ இதுண்ட மெட்டை எடுத்துலாம் கிடக்குது. இதே மாவுள்ளானோ இதுக்கண்டே வந்த மெட்டு இருக்குது. மற்ற மேலுக்கண்ண அந்த கீழே கருப்பு இருக்குல்லோ அதுல ப்ளூ எடுப்பேன் என்ன அந்த இட்டாலியன் ஒயிட் இருக்குல்ல அந்த கருப்பு லெவல்ல அதுல ப்ளூ அதே மாடல்ல ப்ளூ கண்ணாடி வேறு இன்னும் நல்லா இருக்கும் இல்ல. எங்க போசா அண்ணே இது வந்து நீங்க வெட்டதான் இந்த வெடிப்பு தெரியுதோ. அப்ப இவங்க அந்த வெடிப்பை மறைஞ்சு பேஸ்ட் அடிச்சிருந்தவங்களோ வெடிப்பை மறைஞ்சு பேஸ்ட் அடிச்சிருந்தவங்களோ அடிச்சிருந்தோம். அப்ப அவங்களுக்கு தெரியாது நாங்க வெட்டுவோம்ட்டு தெரியும் தானே. இல்லை அவன் பேஸ்ட் அடிக்கிற வளமா இப்போ நாங்களும் அடிக்கத்தான் ஒரு மரம் வந்து பட் இல்லாம வராதானே காயம் இல்லாம. அப்போ அவங்கள இந்த பேஸ்ட்டை வைக்காமலே இருந்துக்கலாம். இது இப்போ நான் வெட்டுவோம்டா. என்னன்னு சொன்னா இனி வந்து இந்த மரம் வந்து விரிகிறதுக்கு சான்ஸ் எல்லாம் காஞ்சிக்கும். இனி பேச வச்சா அப்படியே இருப்பார். இந்த வெடிப்பு வந்து அவர் தன்னால் வேலைக்கூடிய விரிஞ்சிக்கும். இனி நான் பேஸ்ட்டை வச்சு அடிக்க சரி. இது வந்து மக்களே பாருங்க மக்களே, இது வந்து ஒரு நுணுக்கமான வேலைன்றவே தான் ஆள்கிட்ட கொடுத்து கூடாது. இல்லாட்டி நாங்கள் மேலே குடைச்ச வேணா நாங்கள் செஞ்சு பாடாஸ் சோழி இல்லாமல் முடிஞ்சுக்கும். இங்கே இப்போ தடைய பேருங்கக்கா போக மாட்டேன் விட்டுட்டு அதாவது ஒருக்க தடையிட்டு விடு தொடர்ந்து தடையாட போக மாட்டேன். கை கூசுதான் என்ன இது கை கூசுது கள்ளி கை கூசுதா கை கூசுது. அதே உங்களுக்கு எனக்கு நிறைய அப்படி வந்து போறேன் உண்மையா தெரியுமா உங்களை இல்லதான் தெரியாது இப்படி வந்து போறது விழாமாட்டியல். ஆனா காலை தெரியா உடைப்பு தான் அன்றைக்கு பிடிச்சா நான் கொண்டே வச்சு விட்டேன் காலைக்கு. நான் விழுகிறேன் முழிச்சதவே நீங்களே பார்த்து நீங்க தேவைப்பாங்களுக்கு புறையா இருந்த வேலையில இதை முடிச்ச அப்புறம் வேண்டா செய்வோம் அந்த மாதிரி கேம்டா செய்வோம். மேல அண்டே போட கொங்குரிட்டே காட்டில வாக்குறி காட்டிட்டு போவோம் பேட சின்னானே. ஆனா பயங்கர சத்தமாப்பா மிஷின் என்ன பாருங்க மக்களே. இந்த கொங்குரீட் நாங்க போட்ட கொங்குரீட் மக்களே
ஷாவான் ஓடுறாடே, ஷாவான் ஓடு. இங்க இந்த தூண் கருப்பா இல்ல இப்ப புரியல, இந்த மற்ற கலருக்கு மாறுது. இங்க இதே தான் அண்டே காட்ட வர முடியல, பாதை பிளாக் ஆகி காட்டையில வந்து அண்ணன் ஒரு ஆள் கேட்டார், நீங்க தண்ணி அள்ளி விட்டுறீங்களா இல்ல மழை தண்ணி உண்டு என்னன்னு இதுக்கே நாங்க தண்ணியை கொண்டு இதுக்கு எவ்வளோ அப்புறம் பழைய கேன சில வள கதைகள் மாதிரி கேட்குறானே. புது பேச வேற அல்றங்கி இருக்காரு. என்ன கயசோ அப்ப சரி எதுவாக தேப்பம் கனகாலத்துக்கு இல்ல போல. என்ன சத்தமாக மிஷின் பாத்தியா, அந்த வைப்ரேஷன் இங்கே பிடிக்குதுப்பா, நிலைக்கு போடுற வைப்ரேஷன். அந்த கையால வெட்டுற பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை மிஷின்ல போட்டுட்டு வெட்டுறாங்க. மண்ணா அப்படி அப்படி தடவை சூப்பராக நல்ல போ. ஆள் சரியா இப்ப சேனல் ஒன்று கையேன் இனி பெருசா கயக்க மாட்டேன் எங்களோட பொசா சொன்ன பாத்தீங்களா 3 கலட்டலாம் இப்ப இப்ப கலட்டலையா இந்த சிம்பிளா கலருது. பொட்டி கோயில் அடிச்சிருந்தா சிம்பிளா கலர் அடிச்சேங்க அடிச்சிருந்தா சிம்பிளா கலர். புது பொட்டி கோயில் அடிச்சதானே அப்ப சிம்பிளா கலர் இருந்தாங்க. நேசண்ணே இங்க வாங்க, விளங்குதே ஏனண்டு இந்த தூணேன்னு சொல்லுவாங்க. இதோட போகிறதுக்கு பிளைட் என்ன வர போகுது, பிளைட் என்ன வர போகிறது கேட்டேன் ஏனண்டு பிளைட் வேற போதா இந்த பிளேட் இது சீமெண்ட் பிளேட் அடே பிளாட் பிளாட் அடேயா நானே சரி இந்த இடம் கொஞ்சம் பெருசா கூடிய பிளைட் வந்துறாங்க போனாலும் கடவுளே அது இல்ல நெஞ்சு இந்த பைப் வந்துறாங்க பைப்பு இந்த பைப்பு விளக்குறானே இந்த அப்படியா அப்படியே எல்லாமே இல்ல இந்த காட்டு ஒன்று கிடக்கு. இந்தா சனமாக கிடக்குல ஏடிஎம்ல. அதுலேயே முதல்ல ஒரு ஐயா நிற்கிறேன், ஐயா சுணங்கும் போல் இருக்கா. நேசனுக்கு ஏடிஎம்ல காசு இருக்குதேமோ? ஆ இப்போ என்னத்தில் இருக்கும் நீங்கள்? பேங்க் புத்தகத்தில். என்ன புத்தகத்தை கொண்டே போடுறாங்க மிஷினில்? அப்போ மேனேஜர் வாங்கிட்டு காசு தருவார். ஏன் மேனேஜர் வேற ஒரு இல்லை வேலையிலாக ஐயோ இல்லை நித்த ஏசி திருத்தம் இல்லை நேசன் அண்டை அண்டை பார்த்து நானும் தான் வந்தேன். 70,000 முடிஞ்ச இப்போ ஏசி திருத்தம். 70,000 ஆறு டைம் அவனோட தான் வேறு யார் டைம் வேறு ஆள்கிட்ட 45,000 கொம்ப்ரஷர் வாங்கினது, அங்கால திருத்துற கொஞ்சம் சாமான் வாங்கி கொடுத்தது, திருத்துக்கூலி 10,000. உனக்கு அடிச்சா வாடா சொண்டுக்குழியக்கா என்ன சொன்னா? வீடியோ எடுத்துட்டு காசு சொன்னியா வேற ஒன்று. இங்கே இந்த இவைகளுக்கு உதவி செய்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் கிடக்கு. ஏதோ நாங்கள் செய்கிற மாதிரி இருக்கிறவங்க தராங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம், இடையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன செய்தவரியா அந்த இந்த கதை மாதிரி தான். ஏன்னா வண்டவனுக்கும் தோத்தவனுக்கும் தான் வரலாறு, வடிக்க வார்த்தாக்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு மாதிரி. இது சம்மந்தம் இல்லை கதை இதுக்கு. ஏன்னா எனக்கே தெரியுது சம்மந்தம் இல்லை தாண்டு கொஞ்சம் வெயிலாச்சும் எல்லாட்டி சேராக தான் இருந்தது போல. முன்னுக்கு அந்த மக்காட்டுக்கு சேர் தான் அங்கே வாங்கிவிட்டோம். புதுலாண்டா ஒன்று வந்து மண் பறிச்சு வாங்கி போட்டோவா என்ன மண்ணுண்டையா நிலத்துக்கு அடிக்கிறாக்கா? எங்கள் ஊரில் பறிச்ச மண்ணை காணையில் என்ன அள்ளி கொண்டே கொட்டணும் இதில் பறிச்சு போட்டு இதுக்கெல்லாம் டிராக்டரில் கொண்டு வருதா?
அப்போ இதுலேருந்து கொண்டு வர டிராக்டர் கூலி எவ்வளோ எடுக்கும்? சரி, ஒரு டிப்பர் மண்ணை இதுலேருந்து டிராக்டரில் கொண்டு பறிக்கவே 10,000. டிப்பருக்கு மண்ணுக்கு எவ்வளோ அர்த்தம்? என்ன அந்த நிலத்துக்கு போடுறக்கோ கிலோ வேலை 4 லோட் ஓடும். என்ன 4 நீ அவளை ஏற்றுறான் ஏற்றி இறக்கி வழியில் பறிச்சு ஏற்றி வாசலோட புதஞ்சிட்டு அங்கே போக மாட்டேன்ட்டு கேட் அடியிலேயே பறிச்சுட்டு போட்டோம். நாளை விடிய வருவீங்க இன்றைக்கு மண் ஆகலும் இதாக களிக்கா கிடந்து தான் விடிய வந்து செய்கிறோம். பிள்ளைகள் என்ன விஷயமா இருக்கிறீங்களே? சரி, அப்போ பாப்பா மண் பாப்பா. அப்போ அவங்களுக்கு மண் காசு கொடுக்கலையாக்கா? அந்த மெட்ட காசு கொடுத்தேன் பாத்ரூம். பாத்ரூம் காசு இல்லையா? சரி சரியா. என்னோட கையில் வெள்ளையா இருக்கு. என்னக்கோ? மெட்ட கை அந்த சிவரோட சாஞ்சி ஒன்று. இந்த கண்ணாடி பிரேம்கள் இப்படி டிசைன்கள் கொடுத்தா இந்த குட்டி குட்டி கண்ணாடி இந்த வட்டி போட்டுவாங்களோ? என்ன வட்டி போட்டு கொள்ளத்தான் கலாட்டி அந்த கீழால கலட்டலாம். அந்த இது அடிக்கிறது இந்த இது இருக்குதுங்க, இதை வச்சுட்டு இந்த இதை இருக்கிறது இல்லைக்கா. நான் அப்போ நீ சொல்ற முழு கண்ணாடியை வச்சு போட்டு தான் அடிக்கிறது. அப்போ துண்டு துண்டா வட்டி என்ன பூட்டு வைக்கல இல்லைன்னா சில நேரங்களில் சில விஷயங்கள்ல அறிவு குறைவாக தான் இருக்கு. என்ன அப்போ ஆனால் இப்போ பிரேமா கொண்டு வந்து செஞ்சோன்னு தாராங்களேடா, அதை அடிச்சு கொண்டு வந்து தாராங்க. அப்புறம் கலட்டி போட்டு போட்டுருவா படப்பாய். கடும் மழை பெஞ்சது போல எனக்கா இங்கே பறிச்சோம் மண். இப்போ நாளைக்கு மழையாம இப்போ வேலை செய்ய போறிய? சரியா விடிய வரையணுமா? விடிய வரையா? இது என்ன புது போட்டு நல்லா முங்கான் போட்டு அடி ரேமர் அடிச்சு இருக்கும். இது என்ன அட உதுக்கு பார்க்க நாங்கள் இறக்கினோட என்ன டஸ்டா? அது என்ன இல்லை, அதுவும் இந்த விலை வரும் கிட்டத்தட்ட. இதுவும் பரவாயில்லை. அந்த 4 டிராக்டர் இல்லை என்ன 35,000. பரவாயில்ல. இதுவும் கிட்டத்தட்ட கல்லுமே தாடா. ஏசனா பேக சரி சாம பாருங்க மக்களை பாருங்க. நீங்க வீடியோ பார்த்தீங்களாடி? பார்த்துனாங்க. அப்புறம் சிரிக்கிறாளே மக்களேன்னு சொல்ல. என்ன மக்களை சரியா? இப்போ ஆனால் கடும் வேலை என்ன என்ன வேலை இருக்கு பொறுங்க வாரன். அங்கேயே இருந்து டிராக்டர்ல இருக்கிறாலும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே ஆசை. டிராக்டர்ல தரமாட்டோம். இது வவுனியாலேருந்து வந்த லோட். வவுனியாலேருந்து வந்தா என்னண்டே உங்களுக்கு வவுனியாலேருந்து சொன்னவே இல்லை. ஆனால் மழை தூருது இப்போ வேணாமே ஜனவரி செய்வோம் என்ற மாதிரி சொன்னேன் நான். அப்புறம் எடுக்கலாம். அப்பவே சொன்னேன் வவுனியாலேருந்து வந்துட்டோமாக்கா. சரி, அப்போ நீங்கள் என்னென்று வந்தீங்கன்னு சொல்லி அதே மாதிரி திருப்பி போயிடலான்னு கேட்டுருக்கலாம். ஆர்டர் கொடுத்துட்டேன் மேம். உங்களுக்கு நாங்கள் இந்த உதவியை செய்கிற கொஞ்சம் பேருக்கு பொறுக்கையெல்லாம் தான் கிடையாது போலக்கானே. இது என்ன அந்த குழி வெட்டின மண்ணு? ஆமாண்ணா, இந்த ரூமு மற்ற ரூமுக்கு. அப்போ இப்போ உங்களுக்கு இது காணுமாமோ? காணுமே என்ன வாடா முன்பக்கத்தாலே. இப்போ உங்களுக்கு முன்பிராந்தைக்கும் அறைகளுக்கும் தானே என்ன மெட்ட அங்கால பக்கத்துக்கு தானே கிச்சனுக்கும் ஒரு ரூமுக்கு. என்ன படி வச்சாச்சு போல. நாங்கள் அப்போத ஆட்கள் வரையினம் இல்லை கொட்டுவோம்ன்ட்டு நான் சோண்டை கொண்டு வந்தேன். ஒன்றே தூக்கிலாம் போச்சு. நீங்க இப்படி என்ன வைத்தியம் இல்லை, நான் அப்படின்னா கல் அடிக்கிட்டு பலகை வச்சு தான் கொண்டு போவோம்ட்டு பார்த்தேன்னா நாங்கள் கொட்டி முடிக்க மாட்டோம். வண்டியில பாத்தி ஒரு வளைவு வண்டில்ட்டா ஜப்பான் வண்டில் கஷ்டப்பட்டு ஒரு 20-10 தரம் கொட்டினாலும் வாக்களை வச்சு கூலி கொடுக்கத்தானே வேணும். இல்ல அது விசாரம் இல்லை. நீங்க கொட்டினாலும் நீங்க அந்த 10 வண்டில் கொட்டுறதுக்கு நீங்க 10 நாள் படுக்க வேண்டி வரும். முடிஞ்சு ஆச்சு. அவன் பேர்மெண்ட் எடுக்கல கொண்டு அப்படி வரும் பிரச்சனை இல்லை. அம்மா யாரு
பொடியலா என்ன அது பிறகு என்ன பொடியல் என்ன என்னடா உங்களோட பொடியலுக்கு ஒரே கெட்டு வராங்கடே வருஷ கடைசியல்லோ அப்ப அண்டைய போன என்ன அண்டைய போன என்ன எனக்கு இல்ல இது அது காசு இல்லடா வரட்டாம் உன்ன வரட்டாம் கடுமன் பாடா கடுமன் பாடா ஒண்ணு இல்லை செலக்ஷன் அப்படிதான் இது அந்த 2.5 சரி அதுக்கும் கொஞ்சம் போடுவோமே இதுக்கு இப்போ நீங்கள் வேலையை கண்டினியூ செய்யுங்க. இப்போ மண் அடிச்சு போட்டு ரேமர் அடிக்காம மொங்கான் அந்த வாரவங்களை கொண்டே மொங்கான் போட சொல்லுங்கக்கா. பெரிய வெயிட் இடம் இல்லை தானே. இப்போ டைல்ஸ்கள் அடிச்சு அப்படி இல்லைங்க எனக்கு வெயிட்களை ஏற்றுறேன்டா தான் எல்லாம் ரேமர் அடிச்சு இருக்கணும். ரேமர் அடிக்கிறேன்டா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கே ஞாபகம் காசு வைப்பாங்க, அதுக்கு ஒரு காசு போகும். ஆனா மொங்கான் முந்தியெல்லாம் கை மொங்கான் தானே போட்டுனாங்க. நாங்களும் எங்கட வீட்டுக்கு ரேமர் அடிச்சாங்க காரணம் போட்டுட்டு அதுக்கு மேல பொலித்தீன் போடணுமா. இந்த நிலம் ஊர்ற நிலம் இல்லை. ஓ அது இப்ப அது பொலித்தீன் கல்லுகள் அது ரேமர் அடிச்சு போட்டு ரேமர் அடிச்சு தண்ணி அடிச்சு எல்லாம் படிவா இறுக்கி போட்டு அதுக்கு மேல அந்த கருத்தை பொலித்தீன் விற்கிது, அது விரிச்சு போட்டு தான் கொங்குரீட் போடுவாங்க. அதுதான் கொங்குரீட் போடுவாங்க. அது என்னத்துக்காண்டி அதை போடுறேன்டா அந்த நிலம் ஊறுமா நிலம் ஊறாம சிஜி கரையானுக்கு வந்து போகிற மருந்து இருக்குடா. மருந்து அடிச்சு தான் பொலித்தீன் விரிக்கிறதா. நீங்க கரையான் மருந்து அடிக்க போயாங்க, அது தேவையில்லை. கரையான் மருந்து அடிக்கண்டா உங்களுக்கு நானே கிட்டத்தட்ட 30,000 ஆகணும். தேவையில்லை எங்களுக்கு கரையான் இங்க கரையான் இல்லை. அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பாகும் என்னென்ன அடிக்கிறதையுமே. இப்ப ஒரு இந்த வீட்டுக்கு ஒரு 100 இடத்துல வந்து ஒரு ஊசி மேய குத்துவாங்க, ஊசி மேய குத்தி போட்டு அதுக்குள்ள மருந்து விட்டு போவாங்க. உங்களுக்கு பார்த்தா சிரிப்பாகும் என்னடா இந்த ஊசி குத்துக்கு கரையான் பெறாம இருக்குமோண்டு. அது அவங்களோட ஒரு இது. நாங்கள் எங்கட வீட்டுக்கு அடிச்சாங்க, எங்கட வீட்டுக்கு கரையான் மருந்து அடிக்க 66,000 கொடுத்தாங்கடா, 66,000 கொடுத்தாங்க. அப்படி இதுக்கு தேவையில்லை. மற்றது கரையான் அவ்வளோ ராமுந்தியெல்லாம் கரையான் மருந்து அடிச்சு வேலை செஞ்சு கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலையை செய்யும். சொல்லல கரையாம முன்னில என்ன சரியான பெரிய இடஒலி விட்டு கிடக்கு. எங்கட விட்டாங்க விட பெருசாக கிடக்கு. ஏடா ஏன்னா நீங்கள்லாம் இப்படி பிரச்சனை பயங்கர பெருசாக கட்டுவாங்க. என்னண்டு பிறகு ஜன்னல் வைக்க அப்புறம் கட்டலாம். இல்லை இது பெருத்து போச்சாக்கா பெருசாக பெரிய வீடுகளே பெருசாக வச்சாடியே ஆகுவாங்க. நீங்கள் இது கொஞ்சம் சிறப்பிக்கலாம். இதை எவ்வளோத்துக்கு ஜன்னல் செய்கிறேன்னு சொன்னால் வீட்டில் காசு நான் சொன்னவே அது பிறகு நீங்கள் ஜன்னலை கொண்டாடுற அளவு கொண்டாங்க மிச்சத்தை கட்டலாம். அது சரியோ அது கட்டலாம், அது கட்டலாம். நீங்கள் நார்மலாக முன்னுக்கு 3 வழியும் பின்னதலுக்கு ஒரு 2 வழியும் விட்டு செஞ்சால் காணும். பின்னதலுக்கு சும்மா ஒற்றை கதவிலேயே பிளேனு ஒரு கதவை போட்டாலே காணும், தேவையில்லை. அது ஜன்னல் தானே 2 வழி தான் போடுவோம். 2 வழி போட்டு கம்பி இறக்கி போட்டு ஜன்னலுக்கு கதவு போட்டு விட சரி வந்து. முன்னுக்கு கொஞ்சம் 3 வழி விட்டீங்கன்னா காணும், 3 வழியே காணும். என்ன சொன்ன சரியா மக்களே? என்ன சொல்லு நேசன் இந்த வீடியோ பார்த்தீங்களே எப்படி இருக்கு? என்ன ஒரு மாதிரி சொல்கிறேன் நல்லா கண்டு ஏன் சிரிச்சு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியா? அத்தை இது ஏற்கனவே அதில் பவுல கரைச்சல்ல வாழுதல். நீ உங்களோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா யோசிச்சுப்பாங்க. 2வது வீடியோ தான் நேற்று தான் 2வது நேற்று பார்த்தீங்களா? மழை என்ன மாதம் இல்லை சரியா கடைக்கு போற அதால பாட்டுகள்லான்னு நீ படிக்க வேண்டிய செஞ்சமே கிடந்து. அது என்னென்ன யார் பிடிச்ச வீடியோ? மச்சான் இன்னைக்கு எங்க மச்சான் ஆஸ்பத்திரியில இல்லை எங்க வீட்டான்? எங்க என்ன சரி பார்த்தீங்க. ஆனால் நாங்கள் எடுத்த மாதிரி எடுவாக்கி வேற எங்கட விட்ட வச்சு எடுத்து எடுத்து நேற்று சும்மா நார்மல் கட்டம் தானே, நார்மல் கட்டம் தான் பெருசாக இல்லைன்னு. ஆனால் நாங்கள் சிரிக்கிறமாக்கா அந்த திறமையை பாராட்டணுமோ இல்லையோண்ணே. தனியாக யோசிச்சுப்பாங்க. எங்கள் தனியாக சைக்கிள் ஓடிக்கொண்டு கேமராயம் பிடிச்சோண்டு நார்மலாக அந்த ஆள் நடக்கவே கஷ்டப்படுறாள். அப்படி கேட்கல சைக்கிள் ஓடி எல்லாடும் அந்த முயற்சியை பாராட்டும். அந்த முயற்சி இந்த பலனா இன்றைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் அப்படி இன்றைக்கு இதை 7 மணிக்கு வரும் பண்ண சொன்னோங்களே. இப்போ எத்தனைடா
75 2000 7-8 மணிக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் வந்தா அப்போ இனி அடுத்த என்ன வீடியோ கொடுப்பீங்க? கட்டுப்போங்கால ஓ எடுத்துக்கொண்டு வந்துட்டு ஓ அது 20 ரூபாய்க்கு போடுவோம். கிட்டு பூங்கால என்ன எடுத்துருந்தீங்க? அந்த பூக்கண்டு கண்காட்சி நடக்குது. பூக்கண்டு எடுத்துருந்தீங்களா? பூக்கண்டு வேற அந்த இந்த ஒரு ஐயாட்ட போட்டிக்கலாம் எடுத்துக்கொண்டு போட்டியெல்லாம் எடுத்துருந்தீங்க? எத்தனை போடுங்க? கொஞ்சம் நேரத்தோட போடுங்க, நாங்கள் அப்போ தான் பார்க்கலாம். இப்போ நாங்கள் எங்கட இப்போ வீடியோக்கள் நாங்கள் என்ன வெளிநாட்டுக்காரர் கூட பார்க்குறேன் தேவை விடிய பார்ப்பாங்க. அப்போ நாங்கள் போட்டால் வைக்க டைமுக்கு சரியாகும். உங்களோட நாங்களும் பார்க்குற வழியாக கொஞ்சம் நேரத்துக்கு போடுங்க. எத்தனை போடுங்க? 9 மணிக்கு. யார் தமிழில் எல்லாம் செஞ்சது? பேர் எப்படி சேனல்கிட்ட பேர் என்ன பேர் சொல்ல? நேசமணி உலகம். நேசமணி. நேசமணி உலகம். ஆளாண்டே பார்த்த வேலை அறியுமே எடிட் பண்ண போட்டாரோடாக்கு காய்ச்சல் வந்துருக்க புள்ள வடியா காய்கறியாக நுள்ளிட்டார் இடையில. இந்த புள்ள அழுதா பார்த்தீங்களே ஏன் நம்ம நுள்ளினீங்க? தாய நுள்ளினா நீங்க நுள்ளுவீங்களா? நீங்கள் நுள்ளுவீங்க என்னண்டு அப்படி விளையாட்டு அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் எடிட் பண்ணி. புள்ள வளர்க்கப்பட்டா நெவியல் அம்மாவோட சரி. அப்போ எங்க இங்க தம்பி காசுதா கவிதாஸ் என்னவாக்கா? அப்போ அவர்கிட்ட அவர் ஜெர்மனி என்னன்ற அலுவல் முடிஞ்சுதா? 22 அந்த அவர்கிட்ட 1 லட்சத்தை விட்டா அவர்கிட்ட 22 லட்சம். கொஞ்சம் கிட்ட வாங்க பிள்ளைகள். நான் குளிச்சு தான் வந்தேன் கிட்ட நீங்க யோசிக்கிறீங்க. இது எண்ணிப்பாங்க சரியா இருக்கும். 500 ரூபா கூட கிடக்குமா போல. நீங்கள் இந்த ஊருக்கு இருந்து ஒரு நல்ல மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும். நீ எல்லாம் படிச்ச ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆளாக வரணும், நல்ல வேலை செய்யணும். கிறிஸ்டியா என்னவா வரப்போற நீ? பெரிய ஆளாக வரப்போன்னு சொல்ல போற என்ன? நீ என்ன வரப்போற? டாக்டரோ? என்னடி வாய்க்கு வந்த ஆடுகள்லாம் சொல்றீங்க? டாக்டர்னா என்ன என்ன டாக்டர் ஆக போற? மாட்டு டாக்டரோ மனுஷரை பார்க்குறேன்? மனுஷரை பார்க்குறேன். ஏன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்? பிடிக்குமா? ஓகே. நீ நில அளவு திணைக்கிழமா? நீ என்ன வேலை செய்ய? நீ என்ன வரப்போற? சொல்லு. நீ 2 லட்சம் எடுக்கண்ணா எண்ணி போட்டீங்களா? அதுக்குள்ள கடவுளை நீங்கள் எங்கே இருக்க வேண்டிய அளப்படா பண்ணினவா அன்னைக்கு கூப்பிடுதாங்க. நான் காசு கொடுத்தா வேண்டியதுவா என்ன? அவள் பிள்ளை எல்லாம் போகமாக தான் நிற்கிறாள். என்ன எல்லா விஷயமும் கதைக்கலாம். நான் என்ன சொல்கிறது, இந்த ஊருக்குள்ளே நீங்கள் வந்ததும் என்ன சொல்கிறது இப்படித்தானேக்கா. இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாரும் இருக்கிறத எல்லாரும் விரும்ப மாட்டாங்க விளங்குங்க. இப்போ உதாரணமாக என்ன சொல்கிறது, எங்களோட ஊரில் கூட நாங்கள் இருக்கிற ஒரு சில பேர் எங்களோட அயலாக்கள் எல்லாரையும் உண்டு இல்லை, ஒரு சில பேர் என்ன சரியான புறாம பிடிச்சவங்களும் இருக்கிறாங்களே. என்ன எங்களோட அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களே எல்லாம் சரியான புறாம. என்ன விடிய காலம் எழும்பி பார்த்தால் மரத்துக்கு மேலே ஏறி இருக்கும். ஓ பல்லுக்கு என்ன இது பேஸ்ட் போட்டு தூட்டுறான்னு பார்க்குறேன். ஓ அதுக்காண்டி நாங்கள் என்னன்னா வேப்பங்குச்சியை போட்டு தான் தூட்டுறது. ஓ கஷ்டம் நிறைய கட்டும் பேயாமன் விடாங்க. அப்படி கொத்த உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லை, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. என்ன சொல்கிற கவனமானு நீங்கள் ஒன்றும் சேர்த்தவில்லை. நல்ல மாதிரி படித்து நல்ல ஒரு பெரிய ஆளாக வந்து இன்றைக்கு நீங்கள் பட்ட கனவேர் சொல்லுவாங்களே என்ன தெரியுமோ, நாளைக்கு நாங்கள் ஒரு பெரிய ஆளாக வந்தால் இந்த வீடியோக்களெல்லாம் பார்த்தா அது அவ்வளோ கவலையாக இருக்க மாட்டேன். நீங்கள்லாம் அப்படி நினைக்கக்கூடாது. நானண்டா அப்படி நினைக்க மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன். நான் இல்லை நடக்கலை என்ன காணி சொல்லல, சீரியஸாக சொல்கிறேன். அந்த நேரம் ஒரு காலம் நல்லா வந்தாலும் ஏதோ குறுக்கு வழியில போய் நல்லா வந்துட்டு தான் நினைப்பினோம். இது ஒரு ஆதாரமே இருக்கு. இது ஒரு ஆதாரமே இருக்கு. இந்த அடிப்படையில முன்னேறினேன். மற்றதாக்கா அது என்ன பொறுத்தவரைக்கும் நான் சந்தோஷப்படுவேன். என்னன்னு சொன்னால் இந்த நிலைமையிலேருந்து நான் வந்தேன். நான் விளங்குதா, இங்கே பல பேர் வந்து என்ன தேவைக்கிற மாதிரி மாற்றி கதைக்குதான் விளங்குதா. இப்போ
இப்போ நாங்கள் செய்கிற விஷயத்தை பிடிச்சோன்னு அப்படி சொன்னா இல்லை இப்போ வீடியோ எடுக்க ஒம்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரியாதுன்றே சொல்கிறதும் ஏன்டா இப்போ எனக்கு தேவையில்லை தானே, நான் வசதியாக இருக்கிறேன். அந்த வீடியோவில் போய் நான் மரியாதை வர்றதோ. ஏன் இதுக்கு நான் அன்றைக்கு ஒரு வீடியோவில் சொன்னேன் இல்லை, இப்போ நாங்கள் ஒரு இடத்துல ஒரு பிள்ளையோண்டுக்கு வந்துட்டு அதுக்கு அந்த பிள்ளைக்கு நான் 15-16 வயசுக்கா கிட்னி பிரச்சனைன்னு சொல்லி ஆப்ரேஷன் செய்கிறாங்கன்னு சொல்லி தாய் தான் கால் பண்ணி எங்களை கூப்பிட்டு நான் வீடியோவுக்கு போனேன். அவரும் எல்லாம் ஓமண்டு தான் தாயும் மகளும் இருந்தான் கதைச்சு நான் நினைக்கிறேன் ஒரு 1 வீக்லேயே அந்த பிள்ளைக்கு கிட்னி சர்ஜரி செய்கிறக்கு, அதாவது கிட்னி மாற்றுறதுக்கான காசு ஃபுல்லாக நான் சேர்த்து கொடுத்தேன். சேர்த்து கொடுத்து கண்டியில் கொண்டு ஆப்ரேட் பண்ணி வந்து பிள்ளை வந்துட்டு சுகமாயிட்டுது. சுகமாயினா அங்கே வச்சிருப்பாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு எனக்கு எடுத்து இப்படி சொல்லிக்கூட. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வீட்டை வந்தா சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வீடியோவில் பார்த்துப்பீங்க, வீட்டை வந்தா சொல்லுங்க என்னண்டு பிள்ளை இப்போ சுகமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் உதவி செஞ்சாக்களுக்கு ஒரு கால் சொல்லுவோம்ண்ட. இவர் என்ன சொல்றாரு வீடியோ என்ன சொல்லுங்க. ஓ ஒன்று அவ சொன்னா சின்ன பிள்ளைல மக்களே, இது வேற கதை மக்களே. நானும் வந்து அந்த கிட்னி பிரச்சனை சின்ன பிள்ளைக்கு கிட்னி இல்லை, அது வேற, இது கிட்னி. அப்ப பாருங்க, அவ சொன்ன தாய்க்காரி வந்து இவர் என்ன சொல்றாரு இப்ப வீடியோக்கு, ஏன்னா இப்ப பிள்ளைக்கு கிட்னி மாத்தினாங்க, காசு கொடுத்துட்டோம் தானே, இனி தேவை அதுதான். அப்ப பாருங்க அந்த காலம் எப்படி வேலை செய்துவாங்க. அதுக்காண்டி நான் பொறாமப்படையில கோவப்படையில. இப்போ கிட்டடியில் ஃபோன் பண்ணால் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு திடீர்னு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டேன்னு சொல்லி ஒரு ஹெல்ப் பண்ணணும் செய்வீங்களோன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், செய்யலாமக்கா பிரச்சனையில் உங்களோட அவர் நினைக்கிறார் யார் நாங்கள் செய்கிறேல. ஆனால் நான் அந்த கதை நக்கலாக தான் காய்ச்சேன். ஏனென்றால் அந்த முந்தியெல்லாம் புறம் இப்போ எல்லாம் கண்ணுக்கு முன்னால் என்ன சொன்னேன். அந்த மாதிரி நான் நேராக அப்படி கேட்டு போட்டு விஷயத்தையும் சொல்லி போட்டு பிறகு நான் என்ன சொல்கிறேன், முதல் ஆரம்பத்தை கோவத்தில் அப்படி காய்ச்சி போட்டு பிறகு சொல்கிறேன், உண்மையாக நான் இப்போ செய்கிறேலேக்கா, ஒரு காலம் வந்தால் பார்ப்போம்ண்டு. அதே மாதிரி நாளைக்கு இவ்வளவையும் வளர்ந்து என்னென்ன மாதிரி வந்து என்னென்ன செய்கிறாளே ஒரு ஏன் என்ன எங்களுக்கு கேஸ் போடுறீங்களோ ஏன்னா எங்களோட அனுமதி இல்லாமல் எங்களை எல்லாம் வீடியோ எடுத்தது என்ன என்ன சொன்னேன். இவை அப்படி போட்டா என்ன வியல் என்ன அப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அன்றைக்கு நான் சொன்ன விஷயம் உண்டு. அப்போ இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டேன்டா. பிறகு நான் ஒரு 4-5 பேருக்கிட்ட இந்த கதையை கதைச்சானே. கதைக்குள்ள அதில் 4 பேரில் ஒரு 3 பேர் வந்து சொல்லிச்சுன்னா இது உங்களோட விளையாட்டாக தான் இருக்குமெண்டு. சரி, உண்மையாக சொல்கிறேன், இது உங்களோட விளையாட்டாக தான் இருக்குமெண்டு. ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. நானும் என்னோட 2 பேரும் அதை ஒத்துக்கொள்ளே இல்லை. நான் என்னென்றால் கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்புறதானே. நான் இப்போ 100க்கு 100 சொன்னேன். என்னதான் பிரச்சனை வந்தாலும் இப்போ எங்களுக்கு முதல் நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை அது உங்கள் மூலமாக வருமா இருந்தாலும் சொன்னாலும் அதை இன்னொரு ஆள் செஞ்சு வந்தாலும் அதுக்கு நீங்கள் ஒரு காலம் உடந்தையாக இருக்க மாட்டீங்கன்றதை நான் அந்த பிரச்சனை. ஓ அது என்ன அது விளங்குதா? அப்போ நீங்கள் தான் சொல்லி அப்படி செஞ்சுருக்கலாம்னு நான் சொன்னேன். ஒரு காலம் அவள் அப்படி சொல்ல மாட்டேன். சொன்னான்னு சொன்னால் அதுக்குரிய இது வந்து அக்காவுக்கு அது கடவுள் பார்த்து கொள்வாருன்னு சொல்லி. ஏன்னா இப்போ நம்பித்தானே அக்கா யோசிச்சுப்பாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், இதில் வாரம் ஒரு குடும்பம் மாதிரி இருந்து கொஞ்சம் இருந்து கதைக்கிறோம். உங்களை எல்லாருமே ஃபெமிலியரான 2 பேர் நேசனே அந்த குரங்கோட குட்டி திரியும் கீழே இருந்து உண்டு தெரியுமா? கதிராது போனியலண்டா திரும்பினா ஒரு குரங்கு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். முன்பக்கம் திரும்பினா தான் தெரியும் குட்டியும் தூக்கி வச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் நேசனை வந்து எங்களோட சேர்ந்து வந்து இணைஞ்சாது. 2 பேர் நேசமணி உலகம் நேற்று வந்து 1000 சப்ஸ்கிரைபர். நாளைக்கு காசு வருது எங்கே கொண்டு வைப்பீங்க காசு? சரிக்கா சொல்லுங்க. இனி உங்களுக்கு நக்கலாக தான் இருக்கும் எங்களை பார்த்தேன். என்ன செய்ய புரியல காசு வர காசு இங்க சும்மா அவன் வீடியோ பிடிச்சி வச்சுக்கிறான். முதல் காசை எனக்கு எனக்கு என்னப்பா காசு நாக்கினேன் எனக்கு. ஆனா உண்மையா சொல்லணும்டா, நேசன் அன்பு உண்மையிலே ஒரு வித்தியாசமான அன்பை காரியமோ. எப்ப நான் பார்த்தான்னா ஜெயிலுக்குள்ள இருக்கலான்னு பார்த்தான் சொன்னா நம்ம நீங்கள் அந்தால் உண்மையா கடவுள்கிட்ட வேணே இன்னொரு கொஞ்ச நாள் நாங்கள் இருக்கக்கூடாது விளங்குது. அப்படி வந்து அந்த அன்பு வச்சிருந்தேன். ஒவ்வொரு நாளும் அந்த ஜெயிலில் பார்க்க நீங்க வரையிலே இல்லோ, ஜெயிலில் யாரையும் பார்க்க போயிருப்பீங்க எப்பயாவது ஒரு நாள். அவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க. அவன் அந்த வாசல்ல இருந்து ஐசி கொடுத்து 15 கிட்டத்தட்ட ஒரு 2 மணத்தியாம் 1 மணத்தியாம் செல்லுமே நினைச்சேன்.
அப்படி செல்லுமண்டேக்குள்ள மாதவர்லேருந்து பிடி எழும்பி பஸ் எடுத்து வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு வந்து ஏன்னா அதுலேயுமே இப்போ 6000 ரூபா என்ன 4000 ரூபாய்க்கு சாப்பாடு வேணா அது 6000 ரூபாய்க்கு பில்லை மாற்றி எவ்வளோ சிரமம். அதெல்லாம் நான் அறிஞ்ச அனுப்புறேன் பாவம் தானே இல்லை என்னென்ன அப்ப உண்மையிலே வந்து ஆள் சாப்பாடு தூக்கி கொண்டு வர்றத பார்க்க என்ன இந்த வேற பக்கம் முழு வரும் இப்படி இப்படி தூக்கி கொண்டிருக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கொண்டு வந்தேன். தண்ணி போதில் 4 பேருக்கு சாப்பாடு அது இதுன்னு சொல்லி உண்மையா நேசிச்ச ஒரு ஆள்னா நேசம் இன்றைக்குமே அந்த ஒரு அன்பு இன்றைக்கு நேசமணி உலகமா வந்து திறவட்டு கிடக்குது. எப்ப 3 ரூபா வரியா இல்ல ஏன்டா இப்ப ஓடுறோடியே தெரியாது கொஞ்ச நாள் போக தெரியும். நான் பிள்ளையா கதைக்கல ஆனா விடக்கூடாது வெங்கடேண்டா பிள்ளை ஏதோ ஓடுதோ இல்லையோ நாங்க செஞ்சோண்டு தான் இருக்கு. தொடங்கின பயணத்தை முடிக்க மட்டும் சாக மட்டும் செய்யலாம். நீங்க அப்ப செத்தார் அந்த வீடியோ அப்ப அவைக்கும் சொல்லி கொடுக்குறீங்களோ அப்புறம் முடிவோடான் இருக்குதால என்ன முடிவு எடுத்தாச்சு இவங்களெல்லாம் உங்களோட பார்வையாளர்கள் கேளுங்க என்ன மாதிரி கிடாங்க வீடியோ என்ன வீடியோல என்ன குறைகள் இருக்கு சொல்லுங்களேன். என்ன குறை இருக்குன்னு சொன்னாதான் அந்த நிவர்த்தி செய்யும். சும்மா இல்ல ஒன்றும் இல்லைன்னா என்ன கதை இல்ல. இப்பதான் 2 வீடியோ வந்திருக்கு அதுல குறை சொல்லல. அப்ப இன்னொரு 10 வீடியோட ஒரே மாதிரி வீடியோண்டா தானே மாத்தி போடுவோம்னு சொல்லலாம். நான் சொல்றேன் அந்த வீடியோன்ற அந்த குவாலிட்டி எல்லாம் இந்த கொஞ்சம் மாறுற தன்மை இருக்கு. அத கொஞ்சம் அவே யாருதுன்னா எடிட் பண்ணி கொடுத்துருக்கணும். இல்ல அது எடிட் பண்ணி ஒன்றும் செய்யலாக்கா. இப்ப நாங்க எடுக்க அப்படி ஆட்டினோம்டா அது நிமித்தே இல்ல அது விளங்குதா. அது ஆடி அந்த ஒரு இடத்தை நின்று செய்யறதுக்கும் போய் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மற்றதுமே ஆள்கிட்ட தைரியத்தை பாராட்டணும். நான் கூட தனியாக போய் ஒரு பப்ளிக்ல இருந்து செய்ய மாட்டேனாக்கா. இப்போ சொல்லுதாலும் தெரியுமே போய்க்க நல்லூர்ல இறக்கி விட்டான் உள்ளு போய் 5000 போட்டி இருக்க போறோம். நான் இந்த என்ன அப்ப நான் மாறி விளங்கிட்டேனாக்கப்ப அப்ப அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் இல்லை. அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு தைரியமான ஆள்தான் சொல்லணும். சொன்னேன் இவங்க நாளைக்கு வந்தால் வேலையை செஞ்சு கொங்கிரீட் போட காசு காணுந்தாங்க சரியா. மற்றது உங்களுக்கு அந்த நில கதவு என்ன செய்யறக்கு நீ அண்ணா செய்ய மாட்டேன் சொல்லிட்டே தானே. இப்போ உங்களை எப்படியாவது நாங்கள் உலகத்தில் கொண்டு வந்து விட்டு போட்டு இதை இப்படியே விட்ட மாட்டேது ஒரு பாலடைஞ்ச கட்டடமாக போய் கடைசியா முதலாவது என்ன வரும் நினைக்கிறீர்கள் வீடு பாவிக்க மாட்டேன். அண்ணா வந்து மோட்டோடு மட்டும் அவசரமா போடணும் ஏன் சொல்லுங்க மரங்கள் பழுதாயிரும். அப்போ அவரை போட சொல்லுங்க எங்கட ஆளை நிற்கிறா தானே அவர்கிட்ட நான் சொல்லி விடுறேன். இப்போ காலை கூப்பிட்டு போடுங்க மோட்டோடு எத்தனை ஓடு தேவையா இது 20 இல்லை கூட 25 சொன்னாரு. ஒரு சீட்டுக்கு 2.5 ஓட்டு படிக்கணும். மற்றது அதாங்க அதண்டா 25 இந்த ஓடும் இருக்குக்கா சீட்ல சீட் மோட்டோட இருக்குது. அதண்டா ஒன்று கொண்டு காணும்டா ஜால காட்டு ஜால பேங்க காட்டுனீங்க இங்க பாத்தீங்களே காட்டுற வீடியோ சில மாதிரி இருக்குது. ஆளை பார்க்க காந்தி சில மாதிரி இருக்கு. ஆளை பொறிக்கத்தான் பண்ணுவோம் இங்க இடத்துல கொண்டு. ஆனா நல்ல மனுஷன் என்ன அன்றைக்கு வந்தவர் அப்ப சொன்னார் உங்களோட கிட்ட வந்தா நீங்க இல்ல வந்தவருக்கு போன் அடிக்க தான் பாருந்தேன். நம்பர் ஆளை அன்றைக்கு கண்டு காய்ச்சேன் இந்த தாவார கதை அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சீட்டை போட்டுன்னு விட்டாமல் தாவாரத்தை இறக்கி விடுங்க. தாவாரம் இறக்குறண்டாக நீ அங்கால தூண் போடணும் இனி மரம் வேணும் அதுக்கு. அது பெரிய அது இன்னும் செலவே இல்லை கொண்டு போகணும். நான் என்ன அதண்டும் நீங்க இதையே தாண்டி விடுங்க இல்லை அரசுனா கிட்டத்தட்ட ஒரே சீட் தான் முடிய மாட்டேன். நான் சீட்டை ஒன்று முடியல ஓகே இனி எங்கால தூண் வேணும் மரம் வேணுமெண்டா என்ன செய்யுது அது பார்க்க நீங்கள் செய்யுது தாவாரத்தையே போட்டோங்கன்னா அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறாண்டார். அப்போ அதையும் செய்ய சொல்லுங்க. மற்றது இந்த நாங்கள் மெயினாக டார்கெட் பண்ணுற இப்போ அந்த ஒரு அறையும் இந்த கிச்சன் மட்டும் பார்ப்போமே. அப்போ இந்த ஒரு அம்மா ஒரு ஆள் சுவிஸில் இருக்கிற அம்மா ஒரு ஆள் கதைச்சுவா என்னோட நல்ல மாதிரியவா அப்பாவா கதைச்சுவா இந்த மாதிரி கிருஷ்ணா அப்போ அதை அந்த பிள்ளைகள் பாவம் தானே நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன்னு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நானே அதை மாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ நான் மாட்டேன்னா உங்களுக்கு தெரிய போகிற இல்லை தானேக்கா. ஆனால் நானே மாட்டேன்னு நான் சந்தோஷம் எனக்குமே சந்தோஷம் அதில் ஏதோ ஒரு வழியில் செஞ்சு அதுக்குள்ளே இருக்க பண்ணணும்னு சொல்லி. ஏன்டா அதுவுமே உங்களுக்கு நிரந்தரம் இல்லாத உண்டு தானே. எப்போ பார்க்கா இந்த மாதிரி எலும்பு சொல்கிறாவோ சரியா என்ன. அப்போ அதால் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி இப்போ இது கூட நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் சொல்லி விட இதுக்குமே
பிரச்சனை. அன்றைக்கு நாங்கள் இந்த ஒருத்தர் நின்றாங்க சரியோ, நிற்காதால் ஒரு அம்மா போனுவா. அம்மா போவா, நான் இந்த உங்களோட கதையில் வந்த அப்புறம் கதை சொன்னிக்க அவைகளுக்கு இந்த உதவி செய்கிறபடி நான் என்ன கேட்குறேன் சரியா. நான் சொன்னேன் தெரியாது, இந்த யூடியூப் வழியெல்லாம் போட்டு அதை செய்கிறாங்களோ அங்கிட்ட கொண்டு. ஓ அவைக்கு ஏன் திரும்ப திரும்ப போய் செய்வான் என்று அவள் என்ன கேட்குறா. ஓ அவைக்கு ஏன் போய் திரும்ப 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 செய்வான். அதை விட ஒரு கடைக்கு கூட்டி கொண்டு போகிறார் உடுப்பு எடுக்கிறாரு, அவரும் சும்மா கொடுக்குறாரு உடுப்பான். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு இருக்குமே என்ன, இருட்டுக்க ஆளுக்கு வடிவா என்னன்னு தெரியல, அவர் சும்மா கொடுக்குறாரு உடுப்பையாம். சும்மா எடுத்தவனுக்கு என்னப்பா செய்யுது. அப்போ பாருங்க எப்படி கொத்த உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரியான கவனமே இருக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவள் சாக வந்து நீ பெரிய ஆளாகணும். அப்படி பொறாம நிறைஞ்ச உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சரியா. இன்றைக்கு பல பேர் எங்களை விழுத்துறக்காண்டியே யூடியூப் சேனல் திறக்கிறாங்களாக்கா. இன்னைக்கு நேசனை திறந்தால எங்களை பார்க்கவே ஆக்கள் இல்லை. எனக்கு போன் பண்ணி காலமா இருக்குது நேசன் இந்த இடத்த விடியோ போருமாண்டு. அப்ப நாங்கள் நேற்று 2 போட்டாங்க பாத்தீங்கடா, அது பார்க்கல தம்பி இவரையோக்கா கேட்டு சொல்லுங்க. அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துக்கு. அப்ப இது எல்லாத்தையும் தாங்கி கொண்டும் வீடு தேடி வந்துட்டு ஏற்றி கொண்டு போறோம். என்ன இது இவ்வளவுக்கும் ஏற்றி கொண்டே நாங்கள் இப்ப வீடியோ எடுக்க வர போறோம். மெக்கும் கொண்டு கொடுத்துட்ட காலுக்கு என்ன நேசன் எங்கட மனசு வருமோ, எங்கட மனசு கடல்லையும் பெருசு சொன்னீங்க தானே மெக்கொண்டு வீட்டை இருக்கு தாரணம். அது விட மாட்டேன் பாக்கின்ட்டான். நான் சும்மா என்ன வீடியோ காட்டினேன். இன்றைக்கு வந்து நான் சொன்ன அதுக்கு போனால் எடுக்கலாம் தாங்க பெரிய அறிக்கை படுத்தி இன்றைக்கு அதை எடுத்து கொடுத்தேன். அப்படி போகுது. சரி விளக்கிடுவோமே கெட்டுப்போங்க போகணுமே இல்லை. பிள்ளைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா. 2-3 ஐடி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எழுதுங்க. உனக்கே இந்த வேலை என்று எழுதுங்க சரியா. ஏன்னா அப்படியும் பெறணும் தான். அப்படி எழுதினா நெய்யல் இந்த ஒரு விசார் வேலை வந்துட்டு தெரியுமோ. எங்களோட வீடியோக்கு பேட் கமெண்ட் எழுதுறாங்களுக்கு தண்டை ஐடியில இந்த பேரை மறைக்காம பதில் போடுறாரு. பார்த்து அவருக்கு எல்லாம் பேசி போட்டார். அதே மாதிரி இது தண்டை சரண தெரியா தான் ரிப்ளை பண்ணி விட்டுரும். அது இப்ப பிரச்சனை இல்லை, பிரசிக்கலோ நீங்க அது எதுக்கும் இப்பையிலேருந்தே அதை பழக்கி கொண்டு வாங்க. நீங்க என்ன செய்வீர்கள் வீடியோ போட்ட உடனே ஒரு தரம் பார்க்க போற இல்லை தானே, போட்ட உடனே பிறகு பார்ப்பாங்க. அப்போ போட்ட உடனே நீங்கள் என்ன நீங்கள் தான் முதலாக பார்ப்பீங்க உங்களோட வீடியோ. அதை உங்களோட ஐடியிலேருந்தே பார்க்கக்கூடாது. அண்டா இப்போ நீங்கள் உங்களோட ஃபோனில் இருந்து போட்டால் மனுஷின் ஃபோன்லேருந்து பாருங்க. ஓ மனுஷின் ஃபோன்லேருந்து போட்டால் ஆர்டியிலேருந்து பார்க்கணும். அப்போ எல்லாத்துலேருந்தும் போட போறீங்களே, ஏதாவது ஒன்றே தான் போட போறீங்க. அப்போ மெட்டர்லேருந்து பாருங்க சரியே. உங்களோட அடி என்ன செய்யுங்க. இப்போ 9 மணி வீடியோ போட்டா ஒரு 9:30 போல கட்டிங்கன்னா மாதங்கள் ஃபுல்லாக முழு பேட்ட வீட்டையும் கூப்பிட்டு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லாட்டிலும் ஓட விட்டு போட்டு வரலாம். அவங்கள எப்படி நிப்பாட்டி போடுவாங்க ஒரு நிமிஷத்துல, அது வேற பிரச்சனை. நீங்க ஓட விட்டு போட்டு வந்தா ஒரு இந்த மாதலுக்கு எத்தனை இருக்காங்க சுமார் குறிப்பில் உங்களோட ஜாலுவா விட்டாரு 1000. அப்புறம் என்ன 1000 வியூஸ் வந்துருந்தேன் அப்படி செய்யலாம். சரி ஓகே நேசன் அப்புறம் யோசிக்கும். ஆனால் உண்மையாக்கா அவ்வளவு தூரம் கழுவி ஊற்றினாலும் கழுவேல ஊத்தா அவ்வளவு அப்படின்ட்டு இல்லை. நல்ல ஒரு மனுஷன் எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் எங்களோட நின்று பிடிக்கும் கடைசி வரைக்கும். சங்கர் சீமேந்து தான். ஓ சங்கர் சீமேந்து போட்டு கட்டின கட்டடம் அப்பாக்கா 22 லட்சம். அந்த அண்ணாண்ட காசோட 23 லட்சம் வந்துட்டுது. நாங்கள் அடுத்த முறை வரைக்குள்ள கான்கிரீட் போட்ட மாதிரிக்கான ஒரு அப்டேட்டை கொடுத்து போட்டு நான் அந்த அம்மாவோட கதைக்கிறேன். அந்த அம்மாவும் ஒரு நல்ல ஒரு ஆள் தான். அவளோட கதைச்சு இந்த நில எண்ணெய் பார்த்து ஒரு அறையை கொஞ்சம் ஷேப் பண்ணி கிச்சனுக்கு அடுப்பு மூடி சமைக்கக்கூடிய மாதிரிக்கும் செஞ்சு விடுவோம். வேணா அதே நேரம் முக்கியம் வயரிங் செய்யணும். வேணா கரண்ட் வேணுமே. பார்க்க போனால் தொட்டு நார்மலாக இந்த வீடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எல்லாம் முடிக்கணும்னா கிட்டத்தட்ட நியாயமான காசு வேணுமா தெரியுமா. யாரு? ஓஹோ அவே அப்போ இந்த வீடு வந்து நார்மலாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறாண்டா அப்படியும் இன்னொரு 20 லட்சம் ரூபா வேணும். வேணா ஃபுல்லாக நில ஜன்னல் கதவு எல்லாம் வச்சு பூசி வயரிங் செஞ்சு ஓ அதுதான் இது. ஆனால் இப்போ எங்களுக்கு அவ்வளோத்துக்கு இல்லாலும் நாங்கள் நில கதவை வச்சு போட்டு ஒரு அறையையும் இந்த கிச்சனையும் டார்கெட் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு சமைச்சு சாப்பிட்டு போட்டு அதுக்கு
சத்தம் இல்லாம படுக்கிறாங்க. அதெல்லாம் தரும். அதுக்கே படுக்க புரியும். இல்ல, இது சாமி அறியண்டா, அதுக்கு பாவிக்க கூடாது. இப்ப சாமி இருக்கு இல்ல தானே? இல்ல, அது வைக்கத்தானே வேணும். அதுதானே குடியூர். இப்ப குடியூர் என்றால் நாங்க நார்மலா ஒரு பால் காய்ச்சி தானே ஒரு அரையண்டால் பாவிக்க தொடங்கலாம். இல்ல அப்படி இல்ல, படம் வைக்காட்டியே ஒரு நல்ல நாளுக்கு சாமி அறைக்க பாலை காய்ச்சிட்டு சரியா காயன பாரமாப்பா போட்டு இதெல்லாம் முடிய அடியுங்கோ. நான் ஒரு கால் அந்த அம்மாவோட கதைச்சி ஒரு கால் பார்ப்பேன். நான் மேக்சிமம் எனக்கு கதைக்கிற மாதிரி கதைக்கிறேன். அவங்களும் வீடியோ பார்ப்பாங்க தானே, அவங்களும் நல்ல ஒரு ஆக்கள். பார்ப்போம் செய்வோமா? சரியே ஏன்னா எல்லாம் பார்த்து எல்லாம் படியா செஞ்சாலும் எல்லாம் வேலை முடிய கொண்டே கொடுத்துருவோங்க. கேஸ் உண்டு ஆரை கேட்டு கூடிய ஒருத்தங்க கொடுத்துருவோம். சரியா? நல்ல கதை. சரி, அப்படி ஒரு வார்த்தை நான் மனசுல நினைச்சாலே எனக்கு எதிராக கொண்டே போலீஸ்ல கொடுக்கணும். அப்ப போகணும் நீங்க அவருடைய கதை கேட்க. இல்ல அப்படி செய்யக்கூடியாக்கெல்லாம் நீ இவ்வளவையோ நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன பிள்ளைல எனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குது. பள்ளியை செஞ்சாலும் செய்வா சொல்லலாது. மனசார கூட நினைக்காது. அவ்வளவு அமைதியான யாரும் உங்களை கொண்டே கொடுத்தா கேஸ் கதைக்கு கூட நினைக்கிறேன். லோயர் மாதிரி ஏடா உங்களுக்கு என்ன செய்யறாங்க நாங்களே வேக உங்களுக்கு என்ன இது அதிர்ஷ்ட கப்பியா இல்லையா? ஏன்னா கேட்கிற கேள்வியில அந்த அளவோட வரும். ஏண்டாப்பா அப்படி இல்லையா, நாங்கள் இருந்த நிலைமைக்கு 3 நாள்ல நீங்க விளையாட்டு சத்தியமா அந்த வீடியோக்காகவோ எல்லாரும் நான் இங்க என்ன உங்கள்ட்ட அழுது காரியம் போறேன்னா அது மனசுல இருக்கிற வேதனை சிலது நினைச்ச உடனே அழுக என்ன அறியாம பெருகுது. உண்மையிலே நான் சொன்ன அண்ணா வந்திருக்காட்டி 3-4 நாளைக்கு பிறகு எங்களோட வாழ்க்கை நாங்க செத்து மண்ணோட மண்ணா போயிருப்போம். என்னவோ ஏதோ எல்லாம் நடந்திருக்கும். இன்றைக்கு இங்கே வந்து வேற வீடியோ பார்த்து அதில் 1-2 பேருக்கு எங்களை பிடிச்சிரு பிடிக்காம கமெண்ட்ஸ் போடுற வரைக்கும் எங்களோட வீடியோ பார்க்குறதால தான் போடி நாங்கள் தப்பா இருந்தாலும் அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். ஏதோ விதத்தில் எங்களை பார்த்தபடியாக தானே போடினேன். பார்த்து அந்த அண்ணா தண்டை பிள்ளைகள் மாதிரி உணர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு வீடு கட்ட ஆசைப்பட்டேன். என்ன கொஞ்சம் கூட செலவில் கொண்டே முடிச்சுட்டேன். சரி, அது பரவாயில்லை. எல்லாம் மனுஷர் அப்புறம் எல்லாரும் சும்மா சரி நம்ம வேற கஷ்டப்படுத்தோன்னு பண்றதெல்லாம் என்ன நோக்கம் இல்லையாண்ணா. அது கட்டேக்க மேசன் மேரான்னு சொல்லி இருக்கணும். அக்கா இவ்வளோ கட்டினா கூட முடியுமாக்கா சிஞ்சனா செய்யுங்கோ மிச்சத்து கல்லை வச்சுட்டு பிறகு நீங்கள் செய்கிற நேரம் செய்யலாமன்னு இல்லையாக்கா. அப்போ நாங்கள் சொன்னேன் 15க்குள்ளே முடியுமென்று தானே நீங்கள் தொடங்கினவே. எனக்கும் முன்ன பின்ன கட்டி அனுபவம் உங்களுக்கு உதவியா உண்டு. அப்படி எனக்கு வீடு கட்டி அனுபவம் இல்லை தானே. அப்போ எனக்கு தெரியும். எனக்கு சிம்பிளாக சொல்லிச்சுன்னா இவ்வளோ கல்லுக்கு இவ்வளோ வரும், இவ்வளோ மண் தேவை, எத்தனை சீமந்து வேணும், இவ்வளோத்துக்கு முடியும். அழிஞ்ச இல்லையா அழிப்ப அதுதான் கணக்கு சொன்னாங்க. இப்போ கூலி கொடுக்கலான்னு என்ன சாமானுக்கு எவ்வளோ முடியுதோ அதுக்கு சரிக்கு சரி கூலி போகுது. நீங்கள் இப்போ இந்த 2 லட்சத்துலேயும் என்ன மாதிரி இது கணக்கு இந்த நிலத்துக்கு போகுதுன்ற சாமான் எல்லாம் எழுதி வைங்க. சரியா? யாருதான் என்ன பிரச்சனை படுத்த நான் பாத்ரூம் வேலை இடையில நிப்பாட்டி இது முடியத்தான் செய்ய போறேன். அந்த காசை தான் இப்போ நேற்று இதுகள் பறிச்சேன் நான். அது அடிக்காங்க தேவையில்லை தானே? இல்லை எல்லாம் உண்டு தானே. என்ன எல்லாம் உண்டு தான். நீங்க எடுத்துட்டீங்க, சரி எடுத்துட்டீங்களா? இல்லை இப்போ இதுல இருந்து அதை போட்டு இந்த வேலையை முடிச்சு போட்டு அதையும் நீங்க முடியுங்க. சரிதானே? என்ன புது வீட்டுக்கா குளிக்காமலும் இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்களும் என்ன இடக்கடையா பாருனாங்கல்ல இல்லை அப்புறம் வாசல் காய்ச்சி போட்டு போற மாதிரி வரக்கூடாது. அதெல்லாம் அந்த வேலை சிரிச்சீங்களே என்ன எல்லாத்துக்கும் சிரிச்சா என்ன உங்களை லூசன்ற என்ன லூசன்ற. சரி அப்ப வாரம் ஒன்று யோசிக்க அதாங்க நீ என்ன நடந்தாலும் கை விட்டுறா என்ன அப்புறம் திருப்பி இருக்கா உள்ளுக்கு. சரியே பாரம் போட்டேண்ணே. சரி இப்போ கவிதா சைட்டா வந்து அண்ணா இந்த விஷயத்துக்கு கதை எங்க திருப்பியுமெண்டு ஏண்டா இல்லை அஞ்சு அவளுக்கு இருந்த விளாங்குது. அதாவது கொஞ்சம் கரைச்சி அடியப்பா இருந்து பார்த்தா தான் அறியும். நேசன் அம்மா வந்து அம்பிட்டுருவாங்க எங்களோட என்ன அப்படி இருந்துக்கும். என்ன உங்களுக்கு போன் பண்ண நீங்களும் வந்திருப்பாரு என்ன தூக்கிந்தா கூட வந்திருப்பீங்களோ? அக்கா ஒரு நாள் எங்கட வீட்டை நிக்க சொல்லவே விஷயமே இந்த தப்பி தவறி கூட வந்திருந்தா செய்தாரு உங்களை பார்க்கவும் ஆக்கள் எங்களை பார்க்க வரவங்க நேசனே பார்த்துட்டு ஏன் சேண்டா அப்புறம் என்ன எங்களோட தொடர்ந்து இருந்தவனே எங்களோட வந்து பொறுப்பா நிக்கிற மாதிரி இன்னொரு ஆக்கள் நிக்கணுமே. நீங்க அப்படி சொல்ல வாரியெல்லாம் பார்க்க வர அதுக்கு அண்ணா வந்திருப்பார். அதுக்கு யாராவது அரேஞ்ச் பண்ணிப்பா. இல்லாட்டி இனி நேசமணி உள்ள டீம் இருக்குதானே. இவர் சும்மா வயக்கு வந்தாடி காயப்பார். அந்த பாசத்தின் நிமித்தம் காய்க்கிறது ஆள் ஒரு நாள் இருந்திருந்தா இப்போ 10வது நாள் நியூஸ் வந்திருக்கும். யாழ்ப்பாணத்து சிறைச்சாலையில் திடீர் மரணம். நான் இருந்தேன் அங்க சின்ன கடைக்கு முன்னூறு தான் இருந்தீங்க. ஜெயிலுக்குள்ளே இருக்கீங்க தானே? ஏன் அந்த அந்த ஒரு படி அடிச்சாப்பல பொம்மை அடிச்சாப்பல மண்டோட ஏன் நேரம் அடிச்சாங்க நீங்க இருந்தீங்க? அதெல்லாம் சிறைச்சாலை இருந்தேன். நீங்க இருந்தீங்களோ?
பம்மாலே என்ன காத்தடிச்சிங்களா ஆள் கடிச்சிங்களா சரி ஏன் தீபாவளி அண்டு அவ என்ன மலக்கு பலி வார மூத்தவாக படிகள் பலி வாரதோ வேலி வேலியா வேலி வார அப்ப தீபாவளி அண்டு பொங்கல் படியை கொளுத்து பக்கத்துல படியை கொளுத்து எங்கட கிணத்துக்குள்ள போயிட்டு கிணத்துக்கு ஆகட்டோம்னா கிணத்துக்கு பிள்ளைக்கு வேலை சாப்பிடலாம் எனக்கு அதண்டி இங்கால வாங்கடான்னு தூசணத்தால பேசினேன் என்னண்டு பேசுனீங்க அதெல்லாம் சொல்லுங்க என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டேனாக்கா என்ன இவ்வளவு சரிங்க இவர் வந்தார் பெரியவர் வந்து இன்னும் கதைக்கிற ஒன்னே ஆண்டு கேட்டேன் பார்த்து அவ எனக்கு எறியுது என்னடா ஏண்டா படியை கொளுத்து எங்கட அப்படி அவர் சத்தம் எனக்கு எறிட்டு புட்டிச்சேன் போய் எங்க பிடிச்சீங்க கழுத்துல தசை கூட போல கழுத்துல அடிபாட்டு கோணிக்கு அவ சின்ன படியன் சின்ன ஒரு பம்மை தூக்கணும் வந்தேன் இந்த பம்மா அடியான்னு தோண பம்பு பம்பு பறைச்சிட்டேன் பறைச்சி போட்டு விட்டு அவனுக்கு பெரியவனுக்கு அடிக்க சின்னவன் வந்தா போல சின்னவன் நெத்தியில விட்டுட்டு நெத்தியில விட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான் எத்தனை நாள் இருந்தீங்க நான் 9 நாள் சரி 9 நாள் அப்ப பிள்ளை இல்ல 9 நாள் அப்ப பரவாயில்ல நீ எப்ப ஆள் இருக்கும் போல சரி அப்ப நீங்க உங்களுக்கு கோபம் வருதா இத முதலே சொல்லிதான் கொஞ்சம் கதையில பார்த்துல கதைப்பேன் இனி கண்டாட்டு கதைக்கவும் இல்ல நேசன் போவோம் நாங்க சரியா அந்த மைக்காம அப்படி பாத்தியே அது அக்கறையே பாத்தியே சரி சாணரம் முழஞ்சறக்கு வந்துறீங்க நேசன் முடல வந்தேன் வேற ஆ குளிப்பு குறைவன்டான் அவனுக்கு தெரியா மாதங்களுக்கு மழை வெஞ்சாண்டு வாங்க கோழி கூட்டுக்கே கோழி கூடுமா போலாகு இங்கடா ஜாமான் புற என்ன இதால என்ன கிணறு குத்துவோம் கொஞ்சம் அகலமானேண்டா கொஞ்சம் 30 குத்து குத்துறத ஒரு 10 குத்து குத்துறான் அதால என்ன ஆனால் ஒரு நல்ல வெயிட் ஆகக்கடாப்பா உதாட்டியாக்கா அவேண்டானே சரி அப்பா போயிட்டு வரமோ தரங்க நீ வேட்டையா போட்டு பாய் சந்தீபம் பேசியா பாய்டி சரி ஓகே ஓகே பாய் இங்கிட்டா புஞ்சு டயர பேர் கடவுளே புது டயரை காணிங்க பாரன் அந்த பக்கத்தால பாத வரா மாறி காலத்தான் கஷ்டம் மற்றும்படி ஓகே சரி வேட்டே ஏய் பாய் ஓ பாய் சரி பாஸ் பாய் பாய்